ஒரு எல்லோ கார் வாழ்க்கைய பத்தி ஒரு பெரிய லெசன் எனக்கு கத்துக் கொடுத்துச்சுன்னா, நீங்க நம்புவீங்களா? ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு எல்லோ கார் மேல ரொம்ப ஆசை வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா, ரோட்ல ஒரு எல்லோ கார் கடந்து போனாலே, என் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய சந்தோஷம். அத பார்க்கும்போது தானாக ஒரு ஸ்மைல். ஆனா, அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்னும் ஆச்சரியம். அந்த நாள்ல இருந்து நான் எங்க போனாலும் எல்லோ கார் தான் கண்கள்ல விழும். சிக்னல்ல நிக்கும்போது எல்லோ கார். மால்ல போனாலும் எல்லோ கார். ஹைவேல போனாலும் எல்லோ கார். எனக்கே டவுட் வந்துச்சு. என்னடா இது? இந்த ஊர்ல எல்லாரும் திடீர்னு எல்லோ கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்பதான் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. உலகம் மாறல, என் கவனம் தான் மாறுச்சு. நான் எதுக்கு வேல்யூ கொடுக்கறேனோ, அதுதான் என் கண்களுக்கு அதிகமா தெரியுது. அதே மாதிரி வாழ்க்கையிலும் நீங்க பிரச்சனைகள் மீது கவனம் வச்சீங்கன்னா, உலகமே பிரச்சனையா தோன்றும். யாராவது ஒரு வார்த்தை தவறா பேசினாங்கன்னா அதுதான் மனசுல நிக்குது. ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதுதான் வாழ்க்கை முழுக்க ஷேடோ ஆயிடுது. ஆனா நீங்க வாய்ப்புகள் மீது கவனம் வச்சீங்கன்னா அதே உலகம் சந்தர்ப்பங்களா தெரியும். ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்கிறது. ஒரு மனிதன் விட்டு போனாலும் இன்னொரு நல்ல மனிதன் வருகிறார். ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்குள்ள ஒரு பாடம் இருக்கும். வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா சூழ்நிலை சேஞ்ச் ஆக வேண்டியதில்ல, கவனம் சேஞ்ச் ஆகணும். நீங்க எதை தேடுறீங்க அதுதான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பிரச்சனை தேடினா பிரச்சனை கிடைக்கும். வாய்ப்பு தேடினா வாய்ப்பு கிடைக்கும். அதனால இன்று இருந்து ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. 24 மணி நேரம் பிரச்சனை பத்தி பேசாம வாய்ப்பு பத்தி மட்டும் யோசி.